நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம மார்க் எழுதின புஸ்தகத்திலிருந்து ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். மார்க் வரலாறு குறித்து அநேகருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசையும் இருக்கும் என்று கூட நான் விசுவாசிக்கின்றேன். மத்தேயு எழுதின புஸ்தகத்தினுடைய பைபிள் ஸ்டடி வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்கள் எப்படி மரித்தார்கள் என்பதை குறித்து கூட நான் பேசியிருக்கிறேன். இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய வரலாறை குறித்து நம்ம பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மார்க் யார், என்னென்ன காரியங்கள் செய்தார், எந்தெந்த இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றார், எப்படி மரித்தார் என்பதான பல விவரங்களை நாம் பார்க்கலாம். இந்த மார்க் சுவிசேஷத்தை எழுதினவர். இவர் எப்படி மனம் திரும்பினார், என்னென்ன தியாகங்கள் செய்தார், இயேசுவுக்காக எப்படி ஊழியம் செய்தார், இவர் எப்படி மரித்தார் என்பதான அநேக அம்சங்களை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பல ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வருவதற்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் போடுகின்றதான எல்லா வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மார்க் என்ற சீடனுடைய பெயர் என்னன்னா ஜான் மார்க் என்று கூட சொல்ல முடியும். இவர் ஒரு சுவிசேஷகன். இவர் ஒரு முக்கியமான ஊழியர் என்று கூட நம்ம சொல்ல முடியும். இவர் யாரோட ரொம்ப அதிகமாக நெருங்கி இருந்தார் என்றால் பர்னபா, அப்போஸ்தலர் ஆகிய பவுல், பேதுரு இவர்களோடு கூட ரொம்ப நெருங்கிய ஒரு நபராக காணப்படுகிறார். அதாவது பவுல், பேதுரு, பர்னபா என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர்களோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு உறவு, ஒரு நட்பு இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மார்க்குக்கு யோவான் மார்க் என்று பெயர். இந்த யோவான் மார்க்கு, யோவான் என்றது யூத பெயர், மார்க்கு என்றது ரோம பெயர். இவருடைய தகப்பனார் ரோம அரசாங்கத்திலே பணிபுரிந்த ஒரு ரோம குடிமகன் என்று கூட நம்ம பார்த்தோம். இவருடைய தாயார் மரியா. இவங்க யூத இனத்தில் சேர்ந்தவர். இந்த தாயார் ஆகிய அந்த மரியா யாருன்னு சொன்னால் பர்னபாவினுடைய சகோதரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கினுடைய தகப்பனார் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை செஞ்சுட்டு வந்தார். ரோம அந்த குடிமக்களோட கூட வேலை செஞ்சு வந்தார். இவர் ஒரு அரசாங்க ஒரு வேலைக்காரர். ஒரு நாள் அவர் மரித்து போகிறார். அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்த மார்க்கும் அவருடைய தாயாராகிய மரியாவும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேமுக்கு குடியிருக்க வருகிறார்கள். இவங்க ரொம்ப பெரிய பணக்காரர். மார்க்குடைய குடும்பம் ரொம்ப வசதியுள்ள ஒரு குடும்பம். அது மட்டும் இல்லை, இவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. எருசலேமில் ஒரு மிகப்பெரிய வீடு ஒன்று இருந்தது மார்க்குக்கு. இந்த பெரிய வீட்டுக்குள்ள எருசலேம் கிறிஸ்தவர்கள் அடிக்கடி கூடி ஜெபிப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைப்பட்டு போன போது அவருக்காக இந்த மார்க்குடைய வீட்டில் தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூடி அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்காக ஜெபித்து வந்தார்கள். இவர்கள் எல்லாரும் பேதுருவுக்காக ஜெபித்தார்கள் இல்லையா. அதிசயமாக பேதுரு விடை பெற்றார். அதாவது என்னன்னா, காவலில் வைத்திருந்தாங்க.
அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி பேதுரு என்ன பண்ணுறாருன்னா நேராக எருசலேமில் இருக்கின்றதான மார்க் வீட்டுக்கு தான் வராரு. பிரிஷன்லேருந்து. அப்போஸ்தல நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களிலே நாம் காணலாம். இப்போ ரீசண்டாக பார்க்கும்போது எருசலேமில் மார்க் ஆலயத்தில் ஒரு ரீசர்ச் பண்ணாங்க. அந்த ரீசர்ச்சில் அந்த அஸ்திபாரத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தில், மார்க் ஆலயத்தில் அவங்க என்ன ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு கல்வெட்டி ஒன்று காணப்பட்டது. அதில் மார்க் மரியாளுடைய இல்லம் என்று சொல்லி எழுதியிருந்ததாம். ஸோ அதை வச்சு தான் இது மார்க் மரியாளுடைய இல்லம், மேல் வீட்டு அறையில் தான் எல்லாம் கூடி ஜெபிப்பார்கள் என்ற அந்த சரித்திரமானது வெளியில் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 12 சீடர்களிலே மார்க் ஒருவர் இல்லாத போதிலும் ஆண்டவர் இயேசுவோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு மார்க்குக்கு இருந்தது. விசேஷம் 14ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேலே போர்த்தி கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சில ஆராய்ச்சிகளை நாம் பார்க்கும்போது இவர்தான் மார்க் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய காலத்தில் ஆண்டவர் இயேசுவை நன்றாக அறிந்திருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. சில காலங்கள் சென்ற பின்பு பேதுருவினுடைய ஊழியத்தில் மார்க் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாகவும் இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வைத்ததாகவும் ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு மார்க் ரட்சிக்கப்படுகிறார். அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பேதுரு மார்க்குவை தன்னுடைய ஆவிக்குரிய குமாரன் என்று அழைக்கிறார். பர்னபாவும் பவுலும் எருசலேமுக்கு டோர் டு டோர் எவாஞ்சலிசம் பண்ணுறாங்க. வீடு வீடாக போய் சுவிசேஷம் பண்ணுகிறார்கள். அதை தர்ம ஊழியம் என்று அவர்கள் அழைத்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த பர்னபாவும் பவுலும் தன்னுடைய முதல் மிஷினரி ஊழியத்தை தொடங்குறாங்க. அந்தியோகியாவிலிருந்து அவர்கள் இந்த மிஷினரி ஊழியத்தை தொடங்குறாங்க. இந்த மார்க் கூட அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக அவங்க கூடவே போகிறாரு. இந்த பர்னபாவினுடைய சொந்த ஊர் அதுதான் தீப்புரு தீவு. அந்த இடத்திற்கு இவங்க ஃபஸ்ட்டு மிஷினரி ஜர்னியாக பவுலு, மார்க்கு, பர்னபா இவங்க 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் ஊழியம் செய்து அங்கே ஒரு சபையை கட்டுறாங்க. சபை ஒழுங்கு செய்த பிறகு, சபை நிர்மாணம் செய்த பிறகு இவங்க துருக்கி, இப்போ நம்ம துருக்கின்னு கூப்பிடுகின்ற ஒரு தேசத்திற்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, கப்பல் ஏறி போகிறாங்க. இந்த துருக்கியை பற்றி சொன்ன போனால், இந்த துருக்கியில் இருக்கிறதான உள்நாட்டு பகுதியில் நற்செய்தியை அறியாத, இயேசு கிறிஸ்துவை அறியாத முரட்டாட்டமான ஒரு ஜனம், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கின்றதான ஒரு முரட்டாட்டமான ஒரு ஜனம் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. பவுலும் பர்னபாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த முரட்டாட்டமான இந்த ரவுடி பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி அவங்க என்ன சொல்கிறது, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முரட்டாட்டமான அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நினச்சி இந்த பவுலும் பர்னபாவும் போகிறாங்க.
இந்த போகிற விஷயத்தில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மார்க்குக்கு பிடிக்கல. மார்க்குக்கு பிடிக்காத காரணத்தினால அவர் சொல்கிறாரு, நான் வரமாட்டேன்ப்பா, நீங்களே போங்க அப்படின்னு சொல்லி மார்க்கு சொல்கிறார் பவுலிடத்தில். அதாவது ஏன் போயிருக்க மாட்டாருன்று நினச்சா, முரட்டாட்டமான ஜனம் என்று சொன்னாலுமே ஒரு பயம் வரும் இல்லையா? எங்கே நம்மளை கொன்னுடுறாங்களோ, இல்லை இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி என்ன பிரயோஜனம், என்ன சாதிக்க போகிறோம், இவங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம், ஒரு அவிசுவாசம், ஒரு தயக்கம் உண்டாகும் இல்லையா? அந்த மாதிரி தான் மார்க்குக்கும் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நான் உங்கள் கூட வரமாட்டேன்ப்பா ஊழியத்துக்கு, இனிமேல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு வந்துடுறாரு. எங்கே வராருன்னா எருசலேமுக்கு திரும்பி வராரு. எருசலேமுக்கு திரும்பி வந்து 2 வருஷம் பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அந்த மனசாட்சி உடுத்துட்டே இருக்கும். என்ன சொல்லுவோன்னு சொன்னால், நம்ம பண்ணது தப்பு, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஊழியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது பவுலோட கூடவும் பர்னபாவோட கூடவும் நம்ம போய் நம்ம ஊழியம் செஞ்சுருந்தா நல்லா இருந்துச்சு, நம்ம திரும்பி வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனஸ்தாபத்தோடு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அறிக்கை செய்து மீண்டும் பவுலை பார்க்கும்படியாக திரும்பி வராரு. திரும்பி அந்தியோகியாவுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே பவுலையை சந்திக்கிறாரு, பர்னபாவை சந்திக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப பர்னபாவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் மார்க்கை பார்த்த உடனே. ஆனால் பவுலுக்கு மட்டும் அந்த கோபம் அப்படியே இருந்தது. பவுலால் மார்க்கை மன்னிக்க முடியாத ஒரு கோபம் இருந்தது. அப்போ தான் இந்த 2வது மிஷினரி பயணம் தொடங்குறாங்க. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, பர்னபா வந்து பவுல்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மார்க்கை கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பர்னபா வந்து பவுல்கிட்ட சொல்லும் போது, பவுல் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. இல்லை வேண்டாம், மார்க் வேண்டாம், நம்ம கூட வர்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், பவுலுக்கு வந்து மார்க் மேலே இருக்கிற கோபம் தணியவில்லை. அதாவது அந்த அவநம்பிக்கைன்றது தணியவில்லை. அப்படியே தான் இருந்தார் பவுல், அந்த கோபத்தோடவே இருக்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, பிரச்சனை பெருசாகுது. பெரிதாகி என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் ஒரு பிரிவினைன்றது அங்கே காணப்படுகிறது. ஒரு வாக்குவாதம், பெருசாக ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. யாருக்கு? பவுலுக்கும் பர்னபாவுக்கும். அப்புறம் பர்னபாவுக்கும் கோபம் வருது, பவுலுக்கும் கோபம் வருது. இந்த கோபத்தில் என்ன பண்ணுறாங்க இவங்கன்னா, சரி இனிமேல் நம்ம சேர்ந்து ஊழியம் செய்கிறது வேண்டாம், தனித்தனியாக ஊழியம் செஞ்சுக்கலாம், உன் ஊழியத்தை நீ பாரு, என் ஊழியத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பவுல் தனிமையாயிடுறாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சீலா என்பவரை தெரிந்து கொண்டு பவுலும் சீலாவும் 2 பேரும் சேர்ந்து ஊழியத்திற்கு போய் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் பர்னபா என்ன பண்ணுறாருன்னா, மனம் திரும்பி வந்த, அதாவது நான் பண்ணது தப்பு தான், விட்டுட்டு வந்தது தப்பு தான், ஊழியம் செஞ்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி 2 வருஷம் பொறுத்து திரும்பி வராரு இல்லையா? அந்த மனம் திரும்பி வந்த மார்க்குவை இந்த பர்னபா ஏற்றுக்கொண்டு இவங்க 2 பேரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு போகிறாங்க. இப்போது எவ்வளோ பெரிய ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும் இல்லையா? அதாவது உண்மையாகவே பர்னபாவை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பர்னபாவை பாராட்டணும். ஏன்னா மனம் திரும்பி வந்தவனை திரும்பி ஏற்றுக்கொள்கிறான். இந்த பர்னபா கூட பவுலை போல் மார்க் வேண்டான்னு விட்டுட்டு இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பர்னபா வந்து மார்க்குவை ஏற்றுக்கொண்டதுனால அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னு சொன்னால், மார்க் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாறி அநேக காரியங்களுக்கு பிரயோஜனமாய் மார்க்கு இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பர்னபாவும் மார்க்கும் பிரிந்து போகவே இல்லை. எங்கே போனாலும் பர்னபா மார்க்கை கூட்டிகிட்டு போவார்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து தீப்புரு தீவுக்கு போகிறாங்க. யார்? பர்னபாவும் மார்க்கும். அங்கே போய் ஏற்கனவே இருக்கின்ற சபைகள் எல்லா மக்களையும் பலப்படுத்தி விசுவாச பாதையில் இன்னும் பலமாக வல்லமையாக நடத்துகிறாங்க. 11 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்க வராங்க. அப்போது ரோம் நகரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைப்பட்டு இருக்கிறார். அப்போ தான் மார்க் பவுலை சந்திக்க வரும்போது பவுலுக்கு அதாவது மார்க்கின் மேலே இருந்த மனக்கசப்பு நீங்கி பவுல் மார்க்கை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் ரோமாபூரியில் இருக்கின்றதான அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறார். முதல்ல பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க்குவை குறை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா மார்க்கு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பக்கபலமான ஒரு நண்பன் என்று சொல்லி கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் இல்லை உதவி செய்யல மார்க்கு, பேதுருவுக்கு கூட மார்க்கு ரொம்பவே உதவி செஞ்சார். இந்த பேதுருவை குறித்து பார்த்தா அந்த பேதுரு எழுத படிக்க தெரியாத ஒரு மீனவராய் இருந்தபடியினால மார்க்கு தான் பேதுருவுக்கு ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். பேதுரு என்னென்னலாம் சொல்கிறாரோ மார்க் அதை அப்படியே எழுதுவார். அவர் சொன்னதை அப்படியே எழுதுவார். பேதுரு சொல்லிட்டு இருக்கும்போதே